ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் 7 நாட்கள் சூரிய பகவானினுடைய கதிரொளிகள் நேரடியாக இந்த கோவில் கருவறையில் இருக்க சிவபெருமான் மீது விழும் அதிசயம் நடக்கும் ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் நாள் தொட்டு 7 நாள் வரை சூரிய பகவானால் வழிபட்டு வரும் திருத்தலத்தில் இருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம் மதியம் 1 மணி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிக்கு அருகே இருக்க பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் புராணகால வரலாறு கொண்டதாகவும் கட்டிடக்கலையில் உலக அதிசயத்திற்கு இணையான ஒரு கோவிலாகவும் கருதப்படுற இந்த பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்கலாங்க. இந்த பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவிலானது விழுப்புரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து 1 கிலோமீட்டரில் இந்த பனையபுரத்தை நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதாவது நீங்கள் திருச்சி சென்னை இந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோல்கேட்டுக்கு முன்னாடியே, சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரும்பொழுது டோல்கேட்டு தாண்டி தஞ்சாவூர் கும்பகோணம் போகிறதுக்கான வழி உங்களுக்கு தனியாக பிரியுங்க. அந்த கும்பகோணம் சாலையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் ரீச் ஆகிடலாம். இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். விழுப்புரத்திலிருந்து திருக்குனூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் சாலையிலையும் விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையும் 2 சாலையும் ஒன்றா சேர்ற இடத்துல அந்த ஜங்ஷனில் தாங்க அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் இருந்து கும்பகோணம் போகிற சாலையில் நீங்கள் பயணிக்கும் பொழுதே இடது பக்கம் பார்க்கலாம். அந்த கோவிலினுடைய மதில் சுவர், கோவில் கோபுரம் எல்லாமே தெரிகிறது, நீங்களே பார்க்கலாம். வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து உங்களுக்கு திருக்குனூர் வழியாக பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா இந்த பனையபுரத்திலேயே இறக்கி விடுவாங்க. சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா கும்பகோணம் பண்ருட்டி நெய்வேலி போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி இந்த பனையபுரத்தில் கண்டக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் இறங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ரூட் இல்லை ட்ரெயின் ரூட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கோவில் பற்றின சிறப்பு என்ன, இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோவில் பற்றின முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் யூடியூப் சேனலில் முழு வீடியோ போட்டிருக்கோம். பயோவில் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.